ஹே ஹாய் ஹலோ buddies, என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லன்னா மறக்காமல் சாப்பிட்ருங்க. அப்புறம் மறக்காமல் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். அப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டே 7 நம்ம வந்து சர்வைவல் மோட்டில் தான் விளையாடிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நான் வந்து போன டைம் பெட்ஸை அந்த முயல் குட்டி வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு கொஞ்சம் உயரமான இந்த இடத்துலேருந்து இறங்கும்போது சட்டுன்னு இறங்கி செட் போயிடுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் கூப்பிட்டு வர முடியாதுன்ட்டு அப்புறம் நான் மட்டும் தனியாக வந்துட்டேன். வந்து வெயிட் செஞ்சுட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்ததையுமே கொண்டாந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு தூங்கி ஏஞ்சிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நமக்கு பாண்டா இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண போகிறோம். ஃபீட் பண்ணி அது குட்டி போடுதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் வந்துட்டு இது குட்டி போடவே இல்லை. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, மேபி ஸ்பேஸ் பத்தாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் வந்துட்டு அந்த பேம்பூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஸ்பேஸ் வர்றதுக்கு. அப்பயுமே அதுங்க வந்துட்டு இங்கே பாருங்களேன், ஹார்ட் பறக்குது. அப்போ கண்டிப்பாக ஒன்று சேரணும்ல. இப்போ பாருங்கள், திரும்பி நின்றுச்சு, பட் வந்து ஒன்று சேரல. எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் தான் பத்தலைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேம்பூஸ்லாம் உடச்சி அதுங்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எடுத்து தின்ன ஆரம்பிச்சிருச்சிங்க. குட்டி போடுற மாதிரி தெரியல. சரி ஓகே, அப்போனா இதுங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பேசஸ் வந்துட்டு நம்ம பெருசாக பண்ணி இதுங்களை வந்து எங்கேயாவது கொண்டு போய் சேஃபாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேம்பூஸ் இங்கே வெளியே இருந்த எல்லா பேம்பூஸுமே நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுங்க அந்த நேரத்தில் நல்லா சோத்து மூட்டையை தின்ன ஆரம்பிச்சிருச்சிங்க. இங்கே பாருங்கள், எப்படி உட்காந்து ஜோடியாக தின்னுதுங்கன்ட்டு அறான்னு அழைக்குதுங்க. அரைச்சிட்டு வேறு தேடுது. நான் வந்துட்டு இதுங்க எப்படியும் அரைச்சிட்டே இருந்தால் இங்கேயே இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பேம்பூஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதுங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கோழியை வந்துட்டு நான் உள்ளே கொண்டாந்து அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இப்போ இது பாண்டாஸையுமே இங்கே கொண்டாந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் வெளியே எப்படி நான் வந்துட்டு பேம்பூலே வந்துட்டு என்ன சொல்கிறது வால் மாதிரி பண்ணியிருந்தனோ இதுக்குமே அதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பட் வந்துட்டு இது சின்னசாக இருக்கும் பொழுது வந்து வெளியே வந்துடும். இது வளர்ந்தால் தான் அதால் வெளியே வர முடியாது. ஸோ வந்துட்டு அது வளர்கிற வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய ஃபுட், அதாவது நிறைய பேம்பூஸ் தூக்கி போட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய பேம்பூஸ் தூக்கி போட்டால் அது இங்கேயே உட்காந்து தின்னுக்கிட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேம்பூஸ் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு அது வளரட்டும் அப்படின்ட்டு நான் ஆப்பிளை தூக்கிட்டு வந்துட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பேம்பூஸ் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து பேம்பூஸ் இங்கே வந்து ஃபார்மிங் பண்ணுற இடத்துல பேம்பூஸ்க்குன்னு வச்சுருக்க பெட்டியில் வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதெல்லாம் வச்சுட்டு இப்படியே நான் வில்லேஜ் பக்கம் வந்தேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடி கூடி நின்று ஏதோ கதை பேசிகிட்டு இருந்தானுங்க. இந்த ஊர்க்கிழவிங்க கதை பேசும்ல அந்த மாதிரி. இவன் வந்து நான் போனோடனே என் திரும்பி என்னை பார்த்தான். என்னடா அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் கூடி கூடி இது பாருங்களேன், இங்கிருந்து அங்கே போய் கூடி பேசுது. இது இந்த ஊரில் ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் ஊரே தெரியும்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க இதுங்க பண்ணிகிட்டு இருக்குதுங்க. எனக்கு இங்கே என்ன பண்ணுதுன்னே புரிய மாட்டேங்குதுங்க. இங்கே நடுவில் ஒருத்தன் வேறு வந்து நின்றுட்டுருக்குறான். மீண்டும் இங்கே பாருங்களேன், கூடிக்கு என்னடா கூடி கூடி குடும்பத்தை கெடுக்குறீங்கன்னு நானும் ஒரு 4 அடியை போட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுங்க வேலையை பார்த்துட்டு இருந்துச்சிங்க. நான் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது பீட்ரூட் அது எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த கேட்டை வந்து நான் உள்ளே பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த கேட் உள்ளே தானே இருக்குது. சாதாரணமாக வந்துட்டு நீங்கள் கேட் வந்துட்டு வெளியே பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கேட்டை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இது ரேபிட்டுக்கு வந்து பிடிச்ச கேரட்டு கொண்டு போனால் அது நம்ம பின்னாடி அது மாதிரிலாம் கேட் வராது. சும்மா குட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு நான் சரி ஓகே அப்படின்ட்டு அது வந்துட்டு அந்த வால்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வெளியே வர முடியாது இல்லையா? அதனால் வந்துட்டு நான் வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு வந்துட்டு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து தூண்டில் வேணும். ஸோ வந்துட்டு நான் தூண்டிலும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து தூண்டிலில் மீன் பிடிச்சிட்டு தான் போயிட்டு அதை பிடிச்சிட்டு வரணும். அது வரைக்கும் அது உள்ளே இருக்குமா இருக்காதான்னு கூட எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அது என்ன இதையோ அது பேர் என்னங்க, லெதரா. ஸோ வந்துட்டு இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அவங்களுக்கு அந்த கேட்டுக்கிட்ட போனோம். நம்ம அதுவும் வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு என்னென்னா, இது வந்து என்ன மீன் வந்து என்ன மாதிரி ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃபஸ்ட்டு டேம் பண்ணும் அப்படின்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தெரியாது. நான் வந்துட்டு ஏதோ கிடைக்கிற மீனுங்களை வந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தேன் அங்கே இங்கேன்னு போயிட்டு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கேட்டுக்கு வந்துட்டு டேம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஃபிஷ் வந்துட்டு அது டேம் ஆகும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப நேரமாக ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தேன். நான் வந்து கொஞ்சம் ஃபிஷ் பிடிச்சிட்டு
ஸோ அப்படியே வந்துட்டு இப்படி தான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இப்போது பார்க்கவே கொஞ்சம் ஃபட்டாக இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஆர்மர் போட்டிருக்கிறது. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ஃபிஷ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த பக்கம் வந்தேன். பட் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு கேட்டை காணல. நான் வந்துட்டு அந்த வால்குள்ளே இருந்ததுன்னு சொன்னேன்ல, அதுவுமே காணோம். அதுக்கப்புறமேட்டுக்கா இதுக்கு கொடுத்தா வந்துட்டு இது டேம் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு இந்த ஃபிஷ் தான் டேம் ஆகும் போல். அப்புறம் இங்கே வந்து அதான் இங்கேயுமே எதுவுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது. நான் வந்துட்டு இங்கே மேலே ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டுலாம் சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருந்தது. அதுக்கு டேம் பண்ணால் ஒரு ஃபிஷ் தானே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேம் பண்ணும்போது ஒரு 2-3 வாட்டி டேம் பண்ணால் தானே ஆகும். ஸோ வந்துட்டு ஒரு ஃபிஷ் தான் இருந்ததுனால அது வந்துட்டு டேம் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த கவ்வை பார்த்ததுன்னா நம்ம லெதர் ஆர்மர் போடணுமே அப்படின்ட்டு வச்சு வெறுன்னு அதை வெளுத்து தள்ளிட்டேன். இந்த ஒரு கேட் வந்துட்டு நம்ம கூடவே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் ஃபிஷ்ஷிங் பண்ண போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஃபிஷ்லாம் பிடிச்சிட்டு நான் ஒரு கொஞ்சம் கேட்டை கொண்டாந்துட்டு மீண்டும் வந்துட்டு இந்த பாண்டாஸ் மூஞ்சி வெறிக்கி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்பப்போ இவங்களை பார்த்துருந்தாலே ஒரு மாதிரி குஷியாக இருக்குங்க. எப்படி அழகாக க்யூட்டாக பார்க்குது பாருங்களேன். அதுங்களுக்கு இப்போ வந்து சாப்பாடு வேணும். நான் ஒன்று ஒன்றா தூக்கி போட்டேன், ஒன்று ஒன்று தின்னுட்டுன்ட்டு பார்த்தா இது தின்னலை. இது குட்டி இல்லையா, அதனால் நம்ம ஃபீட் பண்ணால் தான் சாப்பிடும் போல். அதனால் நான் அதுக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிவிட்டு சரி போங்கடா அப்படின்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் என்னென்னா இந்த ஒரு குட்டி பாண்டா இருக்குல்ல, அது வெளியே வந்துடுமோ அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கேட்ஸ்க்கு வந்துட்டு ஃபீட் பண்ணி அதுங்க ஒரு குட்டி போட்டுச்சு. அப்புறம் மீண்டும் அதுங்களை உட்கார வச்சுட்டு அந்த குட்டி கேட்டுக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம டாக்ஸ்க்கும் ஃபீட் பண்ணி அதுக்குள்ளேயும் குட்டி போட வைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதுங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று மீட் கொடுக்கணும். என்கிட்ட வந்துட்டு ஜாம்பி மீட் தான் இருந்தது. அதை கொடுத்துமே அதுங்க குட்டி போட்டுருச்சிங்க. அப்புறம் அந்த குட்டிங்க ரெண்டையுமே உட்கார வச்சுட்டு இதுங்களுக்கும் வந்துட்டு கொடுத்தேன். இன்னும் 2 இருந்தது இல்லையா, ஸோ அதுவும் சேர்ந்து ஒரு குட்டியை போட்டுச்சு. மொத்தம் இப்போ வந்துட்டு 2 குட்டி நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி, அப்புறம் ஒரு பாண்டா. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு குட்டி போட வச்சுட்டு இப்படியே விட்டால் வெளியே போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு டோர் வச்சுட்டேன். இது வந்து வீடு மாதிரியே இல்லைங்க, ஃபுல்லாக பெட்ஸாக தான் இருக்குது. நம்ம உள்ளே வந்துட்டு பெட்ஸு ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் வச்சுட்ருக்கோம். சரி ஓகே அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் டோர் போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அந்த குட்டி கேட்ஸ் இருக்குல்ல, குட்டி கேட்டு குட்டி டாக்ஸ்க்கெலாம் வந்துட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இந்த முயல் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம வந்து அதுக்கும் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இங்கே தான் வந்துட்டு கேரட் இருக்குது. அது வந்துட்டு ஒரு 2 கேரட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதுங்களுக்கும் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் 2 தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த டோர்லாம் வந்துட்டு செஸ்ட்குள்ளே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இந்த கேட்டுக்கு ஃபீட் பண்ணனா இப்படி கொசன்னு ஓடிட்டு ஒரு குட்டியை போட்டுருச்சிங்க. தெரியுதா, இப்போ 5 குட்டி இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த பேரட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஃபீட் பண்ணால் குட்டி போடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதுங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபார்மிங் பண்ணலாம், ஓகேவா. ஸோ வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா நான் வந்து லெதரில் ஹார்மர், அப்புறம் ஹெல்மெட், அதுக்கப்புறம் ஷூஸ், பேண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டாச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அயனில் வந்துட்டு ஆர்மர் போடணும் இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம அயன் ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு வில்லேஜரை வந்து கொண்டு வந்துட்டேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா இந்த மாதிரி ஹார்ட் பறக்கூட்டினே வந்தாங்க. நான் அதை பார்த்துட்டே வந்துட்டு இந்த இது என்னது இதில் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் போட்டுமே அதில் பட்டோன்னே வந்து இதாகிடுச்சிங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸ்ஸு மொடன்னு அந்த பக்கமாக ஓடிட்டுருக்குறாங்க தண்ணியிலையே. நான் விடுவேன், நான் போட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா போட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியல. அப்புறம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேயே போய் இவனை உட்கார வச்சுட்டேன். இதை எப்படா உட்கார வைக்கிறதுன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா லேஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டு அவங்க குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு போயிட்டுருக்கும்போது தான் நோட் பண்ணேன். இவங்க 2 பேரும் ஹார்ட் விட்டாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து மீண்டும் குட்டி போட்டிருக்காங்கங்க. அதான் அங்கே ஓடிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா 2 பேரையும் ஒரு வழியாக வந்துட்டு மீண்டும் உட்கார வச்சிட்டேன். அப்போ தான் பார்க்கும்போது இந்த லைப்ரரியன் வில்லேஜர் இருக்கான்ல, அவன் ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னமுமே போட்டில் அந்த சீலை ஓடுன மாதிரி. சரி நீ எப்படியோ ஓடினே கடறா, உன்னை கொண்டு போய் மேலே சேர்த்துனா போதும் அப்படின்னு. சரி நீங்கள் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து அயன் ஃபார்ம் எங்கே கட்டுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் அயன் ஃபார்ம் எங்கே கட்ட போகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இவங்களை வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்.
நான் மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அயன் ஃபார்ம் வந்துட்டு மேலே தான் கட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி 2 வாட்டியுமே கீழே தான் வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வில்லேஜர்ஸ் கிட்டே இருக்கும்போது அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு எனக்கு கீழே கட்டுறதுல வந்துட்டு ஐடியாவே இல்லை. ஓகே, இது வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், சப்போஸ் வந்துட்டு அடியில் கீழே குகை இருந்தாலுமே வராது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டதுனால நம்ம வந்து மேலே போய் கட்டிடலாம், மேலே போனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இல்லையா. ஸோ வந்துட்டு மேலே போய் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு மேலே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களை நான் மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். என்ன ஒன்று, நான் வந்துட்டு சென்டர் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 250 கொண்டு போய் அவனுங்களை உட்கார வச்சுட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா மேலே கொண்டு போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே, பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க மேலே போயிட்டு குட்டி போட்டு அப்படியே இருந்தானுங்கன்னா சரி. ஆக்சுவலாக நான் ஏன் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி வந்து வில்லேஜஸ்க்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு கொடுத்து தானே அவங்கள நிறைய பேர் ஆக்குவோம். ஆனால் இவங்க 2 பேரும் வந்துட்டு அடிக்கடிக்க ஹார்ட் விட்டு இவங்களே வந்துட்டு குட்டி போட்டுட்ருக்காங்க. அதனால தான் இவங்க 2 பேர் காம்பினேஷன் நான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி, ஓகே, இவங்க 2 பேரையும் மேலே விட்டுட்டு நம்ம வந்துட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு கீழே போகாத அளவுக்கு இவனுங்க கீழே இறங்குவானுங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், அனலைஸ் பண்ணிவிட்டு போட்லாம் எடுத்த பிறகு தான் தெரியும். மோஸ்ட்லி வந்து கீழே இங்கே பாருங்கள், இப்போயும் ஹார்ட் விடுறானுங்க. நான் வந்து இவனுங்க கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு சைடில் போட்டேன், பட் வந்து பத்தல. ஆனால் ஸ்டோன் போட்டாலுமே ஸ்டோன் மேலேயுமே ஏறி தானே வருவானுங்க. அதுக்குள்ளேயே ஒரு குட்டி போட்டானுங்க. நான் சொல்லலை, இவனுங்க 2 பேரும் சரியாக இல்லைங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வந்துட்டு உள்ளே விட்டுட்டு இப்போ கீழே மீண்டும் ஹார்ட் விடுறானுங்க. நிமிஷம் குட்டி போடுவானுங்க போல், இன்னொரு குட்டியும் போட்டானுங்க. சரி, என்னமோ ஒன்று இவனுக்கு இப்படியே மேலே இருக்கணும், கீழே நான் போயிட்டு வால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து போட்டால் தான் இவனுங்க வந்து கீழே விழமாட்டானுங்க. அதுக்குள்ளே கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு கீழே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன ஆச்சு, அவனுங்க மேலேயே இருக்கானுங்களா, நான் இதை கட்டி முடிச்சிட்டேனா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை கைஸ்.